போட்டு அவங்க பூச்செல்லாம் வராம அந்த அளவுக்கு அவங்க வச்சிருப்பாங்க. சோ நம்ம வீட்டுல கொண்டு வந்தோடனே அது ஒரு 3-4 days நம்மளோட அட்மாஸ்பியருக்கு அதை செட் பண்ணும். அதுக்கு பிறகுதான் பாட்ல மண்ணு உரம் கலந்து நம்ம இதை வைக்கிறது. அப்படியே கொண்டு வந்து வச்சிடணும் முதல்ல. வீட்டுல வச்சிருங்க. தண்ணி ஊத்தி ஊத்தி நம்ம பாத்துக்கிட்டே இருக்கலாம். 2-3 days அது நார்மலா செட் ஆயிரும். செட் ஆனதுக்கு பிறகுதான் அதை தொட்டில வச்சீங்கன்னா நிறைய துளிர் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். உடனே வச்சோம்னா அது நிறைய பேர் மிஸ்டேக் அதான் பண்றாங்க. நர்சரியில இருந்து வாங்கிட்டு வந்தோடனே கடகடன்னு தொட்டில வச்சிடறாங்க. வச்சோடனே பாத்தீங்கன்னா அது ஒரு 1 week ஒரு 3 weekல அது கொஞ்சம் செத்து போயிருது, இல்ல டல் ஆயிருது, இல்ல அதோட இலை போயிருது, பூ போயிருது, இது மாதிரி மிஸ் ஆயிருது. அது தகவல் இப்ப வந்து ஏற்படுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. ஆமா, அதுவும் லிவிங் பீயிங் தானே. அதை நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம இடத்துல வந்து செட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். பிறகுதான் அதை வந்து நீங்க பாட்ல வைக்கணும். பாட்ல வச்சுட்டு கொஞ்ச நாள் ஒரு 2-3 days அகைன் செமி ஷேட்ல வச்சுட்டு பிறகு நீங்க வெயில்ல வைக்கிற செடியா இருந்தா வெயில்ல, இல்ல செமி ஷேட்ல வைக்கிறதா இருந்தா செமி ஷேட்ல. இப்ப வந்து நீங்க ஒரு நர்சரில இருந்து ஒரு செடியை கொண்டு வரீங்க, ஒரு 2-3 நாள் பொறுத்து மாடுறீங்க. என்ன மாதிரியான கலவி அந்த தொட்டியில நீங்க நிரப்புவீங்க? தொட்டில வைக்கிறதுக்கு நம்ம மாடிங்கிறதுனால என்ன பண்ணுவேன்னா அதுல 30% மண் யூஸ் லூஸ் சாயில் அண்ட் அதுல வந்து 30% கோகோபீட். அந்த கோகோபீட் போட்டாதான் லைட் வெயிட்டா இருக்கும். லைட் வெயிட்டா இருக்கும். மாடியில வைக்கலாம். ரொம்ப வெயிட்டா வச்சோம்னா நம்மளுக்கு சிரமமா இருக்கும். கண்டிப்பா 30% கோகோபீட், 30% வந்து உங்களுக்கு ஆர்டினரி லூஸ் சாயில் அண்ட் 30% உரம் போடணும். அதுல மண்புழு உரம் போடணும். 10% ரெட் சாயில். ரெட் சாயிலும் நம்ம ரெட் சாயில் ஃபுல்லா போட்டீங்கன்னா அந்த மட் வந்து ரொம்ப டைட் ஆயிரும். அதனாலதான் இப்ப நான் அந்த அடுத்த கேள்வி கேட்கறதுக்குள்ளே நீங்க அதை சொல்லிட்டீங்க. சாதாரணமா பாத்தீங்கன்னா அந்த ரோஜா செடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த சிவப்பு மண்ணுக்கு அவ்வளவு ஒரு பூத்து குலுங்கும். அதுவே நம்ம மண்ணுக்கு மாத்தும் போது அது பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அந்த தன்மையை மாத்திருது. சில நேரத்தை இறந்து கூட போயிடுது இல்லீங்களா? ஆனா சிவப்பு மண்ணையே நம்ம நிரப்பும் போது அது அப்படியே ரொம்ப இறுக்கமா இருக்கும். இப்ப வந்து அதோட கலவையா தான் கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா அது லூஸ் சாயில் அதுல இருக்கும். அப்ப அந்த வேர்கள் எல்லாம் போறதுக்கு இடம் கிடைக்கும். அப்ப இடம் கிடைக்கும் போது அந்த செடி நல்லா வளரும். அதுக்காக தான் அந்த நம்ம அந்த லூஸ் சாயிலும் கோகோ பீட்டு போடுறது, 30% உரம் போட்டுக்கிறது. அது நான் போட்டு நம்ம வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம 15 days ஒன்ஸ் கொஞ்சம் வேற நம்ம நேச்சுரல் உரம் எல்லாம் போட்டுக்கலாம். கம்போஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் வீட்டிலேயே காய்கறி தோல் எல்லாம் இருக்கு இல்லையா, அது டைரக்டா போடக்கூடாது நம்ம எதையுமே. அது வந்து நம்ம 1-2 டைப்ஸ்ல பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பக்கெட் எல்லாம் இருக்கு அதுல நம்ம போட்டு வச்சிருவேன். தண்ணி ஊத்தி வச்சிருவேன். குச்சி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். லெமன் தோல்லாம் அதுல போட்டுருவோம். அப்ப அதுல பூச்செல்லாம் வராது உங்களுக்கு. கொஞ்சம் வெல்லம் போட்டுருணும். வெல்லம் அப்புறம் மோர் அதுவும் போட்டுருணும். கொஞ்சம் புளிச்ச மோர் ஏதாச்சும் இருந்தா கொஞ்சம் சும்மா 1/2 ஸ்பூன் அப்படி போட்டுட்டா போதும். அது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 3-4 days கழிச்சு நீங்க தண்ணியை மட்டும் ட்ரெயின் பண்ணி எல்லா செடிக்கும் இன்னும் தண்ணியில ஆட் பண்ணி தான் ஊத்தணும். அது கான்சென்ட்ரேட்டா இருக்கும். அதை இன்னும் கொஞ்சம் தண்ணியில ஆட் பண்ணி நீங்க எல்லா செடிக்கும் ஊத்தி பாருங்க. பூக்கெல்லாம் நல்லா பூக்கும். எத்தனை நாள் அதை வைக்கணும்னு சொல்லுங்க? 1 week வச்சா போதும். இதெல்லாம் இன்ஸ்டன்ட். அதனால 1 weekல வைக்கலாம். ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கலாம். எஞ்சி உள்ள கழிவுகளை என்ன பண்ணுவீங்க? அந்த தண்ணியை நீங்க இருக்கு நீங்க சரிக்கு அதை என்ன பண்ண மிச்சம் அதுல இருக்காது. ஆல்ரெடி அது மக்கி போயிடும். அது தண்ணியிலேயே நார் மட்டும் தான் இருக்கும். அந்த நாரை நம்ம தூக்கி போட்டலாம். அது தூக்கி போடும்போது வேற மண்ணில் இருக்க செடியில போட்டுடலாம். சரி அதுமே பண்ணிக்கலாம். இல்லன்னா ஒரு சாக்கு எடுத்து கீழே ஹோல்ஸ் பண்ணிடணும். கீழே மணல் போட்டுறணும். அதுக்கப்புறம் டெய்லி காய்கறி வெட்டுறோம் இல்லையா அந்த வேஸ்ட் அதெல்லாம் அது மேல போட்டுறணும். திரும்பி ஒரு கை மணல் போட்டுறணும். திரும்பி மறுநாள் காய் வெட்டும் போது அதை போட்டுக்கலாம். ஒரு 2-3 days அப்புறம் மோர் தெளிச்சு விட்டுறணும். அதுல அதே மாதிரி நீங்க மேல பெட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 45 days கழிச்சு அது மக்கிரும். அப்படி 45 நாள்ல நல்லா மக்கிரும். அதை எடுத்து நீங்க உரமா ஒரு கை எல்லா செடிக்கும் போட்டுடலாம். எத்தனை நாள் இடைவெளியில இதை மாதிரி செய்யலாம்? 45 days இல்லையா? நான் ஒரு சாக்கு வச்சிருப்பேன். ஒரு சாக்குல ஃபில் ஆயிட்டே இருக்கும். அது ஃபில் ஆனோட மூடி வச்சிருவோம். அதுல ஹோல்ஸ் மட்டும் 4 பக்கமும் இருக்கும். அடுத்த சாக்குல போட்டுட்டு இருப்பேன். இது 45 days ஆச்சுன்னா அதை எடுத்து நான் செடிக்கு போட ஆரம்பிச்சேன். இல்ல அந்த செடிக்கு போடுறது எத்தனை நாள் இடைவெளியில போடணும்? நம்ம ஒரு 10 to 15 daysக்கு போடலாம். ஏன்னா தொட்டியில தானே இருக்கு. தொட்டியில வந்து அதுகிட்ட சத்து கம்மியா தான் இருக்கும். அதுல இருக்க மண்ணுல வந்து சத்து கம்மியா தான் இருக்கும். சோ அதுல இருக்க சத்து அந்த வேரும் செடிக்கும் போயிட்டுனா திரும்ப அந்த மண்ணுல ஒண்ணுமே இருக்காது. அப்ப நீங்க திரும்ப அதுக்கு வந்து உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த உரம் கொடுக்கறது நம்ம நேச்சுரலா கொடுத்தா அது நேச்சுரல் நல்லா வளரும். சரியான ஒரு நல்ல ஒரு வழிமுறைகளை சொல்லிருக்கீங்க. நீங்க என்ன செய்றீங்களோ அதை வந்து எங்களுக்கு இது பண்றீங்க. நிறைய பேருக்கு இது உண்மையிலேயே பயனுள்ளதா இருக்கும். இப்ப நம்ம வீட்ல இருந்தே வேஸ்ட் எதுவுமே வெளியே போகாது. எல்லா காய்கறி தோல், முட்டை தோல், ஃப்ரூட்ஸ் பீல் பண்றோம், அதோட தோல்கள் எல்லாமே நம்ம அதுல பயன்படுத்தி நம்ம செடிக்கு தான் நம்ம பயன்படுத்திக்கணும் திரும்பவும். இப்போ நீங்க வந்து இந்த மாதிரிலாம் நிறைய நீங்க இந்த மாதிரி செஞ்சுட்டே வரீங்க. நிறைய வந்து உங்களுக்கு வந்து அதையும் மீறி நிறைய பிரச்சனைகளும் சந்திச்சிருப்பீங்க. இந்த மாதிரி செடிகள்லாம் வைக்கணும். அது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களால அதை கட்டுப்படுத்தவே முடியல, இதை சரிவர செய்ய முடியல, இல்ல அதுக்கு பிறகு நான் சரிவர செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியான என்னென்னலாம் இருக்கு அது சொல்லுங்களேன். அதுல நிறைய வந்து சில செடிகள்லாம் நிறைய பூச்சி வரும். அந்த வெள்ளை பூச்சிங்கிறது காமன். பூச்சி சம்மந்தியில வந்துரும். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய செடி காய்கறி செடியில எல்லாத்துலயும் வரும். வெண்டைக்காய் வச்சிருந்தாலும் வரும், கத்திரிக்காய் வச்சிருந்தாலும் வரும், எல்லாத்துலயும் வரும். அப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா
அப்படின்னா அதுக்கும் நேச்சுரல்ல தான் மெடிசின் தெளிப்போம். நம்ம எதுவுமே மருந்து வந்து கெமிக்கல்ஸ் எதுவும் தெளிக்கிறதே கிடையாது. அதுக்கு இந்த இஞ்சி பூண்டு அரைச்சு தண்ணீர் நல்லா கரைச்சுக்கிட்டு அதை தெளிச்சு விட்டுறதுனால இந்த பூச்செல்லாம் விழுந்துரும். அந்த வெள்ளை பூச்செல்லாம் இஞ்சி பூண்டு கரைசலுக்கு சரியாயிடுது. சரியா இல்லைன்னா என்ன பண்ணணும்னா நீம் ஆயில் வேப்ப எண்ணெய் வாங்கிட்டு நம்ம டிஷ் வாஷ் இருக்கு இல்லையா, ஏதோ ஒண்ணு அந்த டிஷ் வாஷ் லிக்விடுக்குள்ள நல்லா தண்ணியா கரைச்சுக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணாலும் அது அந்த பூச்செல்லாம் விழுந்துரும். வெறுமனே அது மட்டுமா இல்ல வேப்ப எண்ணெயும் சேர்த்துக்கணும்? வேப்ப எண்ணெய் நான் என்ன பண்ணுவேன்னா காதி ஸ்டோர் இருக்கு இல்லையா, அதுல வந்து நீம் சோப்புன்னு விற்கும். கல்லு சோப்பு அட்டம் இருக்கும். அது அந்த காலத்துல பயன்படுத்தின சோப்பு, சீக்கிரம் கரையாது. அந்த சோப்பை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம தண்ணியில போட்டு ஊற வச்சிருவோம். கட் பண்ணி ஊற வச்சுட்டு அதுல கொஞ்சோண்டு நீம் ஆயில் கலந்து தெளிச்சு விட்டா நல்ல பூச்செல்லாம் விழுந்து. ஏன்னா அதுக்கு வந்து பல்வேறு வழிமுறைகள் சொல்றாங்க. நீங்க வந்து வெறும் தண்ணியை நல்லா அடிச்சீங்கன்னா அது போயிடும், அந்த மாவு தன்மை அது மேல விழுந்துச்சுனால இது இறந்து போயிடும் அப்படின்றாங்க. சில பேர் வந்து கோமியம் கூட தெளிக்கிறாங்க, சில பேர் மைதா மாவு கரைச்சு அது மேல இது பண்ணுங்க அப்படின்னு நிறைய வழிமுறைகள் இருந்தாலுமே இதையும் தாண்டி நிறைய பூச்சிகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கு. அதுவும் வெயில் காலத்துல இன்னும் அதிகமா இருக்கு. மழை காலத்துல கூட ஓரளவுக்கு போயிடுது. இதுக்கு வந்து நீங்க செய்யற முறைகள் வந்து நான் எப்பயுமே செய்வேன். வேப்ப எண்ணெய் வந்து சோப்பு தண்ணியில கரைச்சிட்டு தெளிச்சோம்னா கொஞ்சம் கிளியர் ஆயிரும். என்ன ஆகும்னா அதுல இருந்து பூச்சி கீழே விழுவுதுல அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அது கீழே விழுந்து அங்கேயே இருந்துச்சுன்னா அகைன் அது வந்து திரும்பி செடியில ஏறிடும். அப்படிங்களா? அதுதான் மிஸ்டேக் பண்றோம். நம்ம எப்பயுமே அடிச்சுட்டு விட்டுருவோம், அது சீக்கிரம் அது சாகாது, அது அப்படியே கீழே கிடக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு அது நார்மலா கண்டிஷன்ல வந்துட்டுன்னா திரும்பி அந்த செடியில போய் ஏறிடும். அதனால அந்த இடத்த விட்டு அதை ரிமூவ் பண்ணும். கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம கூட்டி பெருக்கி எடுத்து நம்ம டஸ்ட்பின்ல போட்டுறோம். பொதுவா சொல்லுவாங்க அதுல இருந்து கீழே விழுந்துட்டுனாலே திரும்பி ஏறாது, ஆனா ஏறும் கொஞ்சம் பெரிய பூச்சி அந்த வெள்ளை பூச்செல்லாம் ஏறும். சரி, இப்ப வெள்ளை பூச்சிக்கான தீர்வு நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. இது இல்லாம வேற என்னென்னலாம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? நிறைய வந்து அதுல வந்து அந்த வெள்ளை பூச்சி தான் மேக்சிமம் வரும். அப்புறம் பச்சை புழு எல்லாம் அந்த செடி திங்கிறது இலைகளை வந்து மூடி அதுக்குள்ள எறும்பெல்லாம் கூடு கட்டும். சோ இது எல்லாமே நம்ம அந்த வேப்ப எண்ணெய் வச்சுதான் போடணும். வேற கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டோம்னா செடி செத்துரும். அதுக்காக நம்ம இது பண்ணலாம், இல்ல கட் பண்ணிடலாம், ப்ரூன் பண்ணி விட்டுறலாம். அந்த இடத்த ப்ரூன் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த கவாத் சொல்றோம் இல்லையா, அந்த கவாத் பண்ணி விட்டுட்டோம்னா அது அடுத்தது நல்ல கிளைகள் அதுல வந்துரும், ஃப்ரெஷ் கிளைகள் வந்துரும். சரி, இப்ப நீங்க வந்து மாடி தோட்டமா இது அமைச்சிருக்கீங்க. இதுல வந்து 1000 தொட்டிகள் அமைச்சிருக்கிறதாவும் சொல்றீங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்க மேல, ஏன்னா நிறைய வந்து வீடு அதுல சேதமடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு தண்ணியோட, இது எப்படி நீங்க வந்து சரி பண்ணி வச்சிருக்கீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வந்து கீழே பாட்ஸ் எல்லாம் வைக்கும் போது கீழே கேப் விட்டு வச்சிருக்கோம், தண்ணி ஓடுறதுக்கும்